அன்பினர்களே, மீண்டும் ஜலச்சந்தியின் பக்கம் எமது செய்தியை திருப்புகின்றோம். நேற்று நாம் இறுதியாக தந்த செய்தி ஒன்று இஸ்ரேலுக்கு வேதனையான ஒரு பதிலடி தாக்குதலை தொடுத்து தற்காலிகமாக தாக்குதல் நிறுத்தி இருக்கின்றோம் என்று ஈரான் அறிவித்து 24 மணி நேரம் கடந்த நிலையில் ஹாமஸ் ஜலச்சந்தியில் அமெரிக்க அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தியதை தொடர்ந்து பதிலடி கொடுப்பதாக ட்ரம்ப் உறுதியளித்திருக்கின்றார். ஹாமஸ் ஜலச்சந்தியின் மீது பறந்த அமெரிக்க H-64 அப்பாச்சி ஹெலிகாப்டர் மீது ஈரான் ஆளில்லா விமானம் நடத்திய தாக்குதல் அமெரிக்கா ஈரானிடையே நேரடி ராணுவ மோதல் தீவிரமடையும் என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது உலகளாவிய எண்ணெய் கப்பல் போக்குவரத்து பாதைகள், வளைகுடா பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிலையற்ற பிராந்திய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு அச்சுறுத்தலாக உள்ளது. ஜலச்சந்திக்கு மேலே அமெரிக்காவின் H-64 அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் போர் நிறுத்தத்திற்கு பிந்தைய நிலையற்ற பாதுகாப்பு சூழலை உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 1/5 பங்கை கொண்டு செல்லும் கடல்வழி எரிசக்தி பாதைகளை நிலைகுலைய செய்யும் திறன் கொண்ட ஒரு மூலோபாய பதற்ற புள்ளியாக திடீரென மாற்றப்பட்டுள்ளது. இதனால் உலகளவில் எண்ணெய் விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் உலக செய்திகள் தெரிவிக்கின்றது. அமெரிக்க அப்பாச்சி ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியது என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தை ஒரு தந்திரோபாய போர்க்கள நிகழ்விலிருந்து தடுப்பு திறம், நம்பகத்தன்மை, வளைகுடா படைகளின் நிலைப்பாடு மற்றும் அமெரிக்கா ஈரான் பதற்ற மேலாண்மை ஆகியவற்றில் நேரடி தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று ஒரு புவிசார் அரசியல் சமிக்கை நேரடியாக உயர்த்தியுள்ளது. குறுகிய ஹாமஸ் ஜலச்சந்தி பாதையை கடந்து செல்லும் வணிக கப்பல், வழித்தளங்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் ஈரானிய ஆளில்லா விமானங்கள், அதிவேக தாக்குதல் படகுகள், கடற்படை கனிபிடிகள் மற்றும் சமச்சீரற்ற தொந்தரவு பிரச்சாரங்களை எதிர்கொள்வதாக வடிவமைக்கப்பட்ட தீவிரப்படுத்தப்பட்ட அமெரிக்க கடற்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நிகழ்ந்துள்ளது. அப்பாச்சியின் இழப்பை சுற்றியுள்ள ஆரம்பகால நிச்சயமற்ற தன்மையானது சர்ச்சைக்குரிய வளைகுடா வான்வெளியின் செயல்பாட்டு சிக்கலான தன்மையை பிரதிபலித்தது. அங்கு இயந்திர கோளாறுகள், மின்னணு போர் இடையூறுகள், ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் கடல்வழி அணுகல் தடுப்பு உத்திகள் ஆகியவை சுருக்கப்பட்ட எதிர்வினை காலக்கெடுவிற்குள் பெருகிய முறையில் ஒன்றொன்று இணைகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு உத்திகள் ஈரான் இஸ்ரேல் இடையான போர் நிறுத்தத்தை மீண்டும் ஏற்படுத்துவதற்கு ட்ரம்ப் உதவியாக கூறப்பட்ட ஒரு நாளுக்கு பிறகு இந்த சம்பவம் வெளிவந்துள்ளது. இது உலகின் மிகவும் இராணுவமயக்கப்பட்ட நீர்வழிகளில் ஒன்றில் பதற்றத்தை தணிக்கும் ராஜதந்திர கண்ணோட்டங்களுக்கும் அதே நேரத்தில் நிகழும் இராணுவ மோதலுக்கும் இடையே ஒரு அபாயகரமான முரண்பாட்டை உருவாக்கி உள்ளது. இரு அப்பாச்சி விமானிகளும் காயமின்றி உயிர் தப்பியதாக கூறப்பட்டாலும் சர்ச்சைக்குரிய வளைகுடா வான்வெளியில் ஒரு மிகவும் அதிநவீன போர் ஹெலிகாப்டரை இழந்ததன் உளவியல் மற்றும் மூலோபாய தாக்கம் உடனடி செயல்பாட்டு சேதத்தை விட அதிகமாக உள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்கள் விபத்தை ஒப்புக்கொண்டதோடு பொறுப்பேற்பதை தவிர்த்ததால் ஈரானிடமிருந்து அதிகாரப்பூர்வ மறுப்பு அல்லது ஒப்புதலோ இல்லாதது தெஹ்ரானின் மூலோபாய நிலைப்பாடு குறித்த நிச்சயமற்ற தன்மையை மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து ஒப்பீட்டளவில் மலிவான ஆளில்லா அமைப்புகள் அவற்றின் பணி அமைப்பை பொறுத்து ஒரு விமானத்துக்கு சுமார் 35 மில்லியன் முதல் 50 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு விமானத்தை இந்த அளவு அளித்திருப்பதானது மிகப்பெரிய ஒரு எதிர்வினையாகவும் பார்க்கப்படுகிறது. வாஷிங்டன் இந்த சம்பவத்தை ஒரு தனிப்பட்ட தந்திரோபாய நிகழ்வாக கருதுகிறதா அல்லது முன்னணி அமெரிக்க விமான தளங்களுக்கு எதிராக ஈரானின் ரான்போர் அமைப்பு நம்பகமான ஹெலிகாப்டர் எதிர்ப்பு செயல்பாட்டு திறனை அடைந்துள்ளது என்பதற்கான ஆதாரமாக கருதுகிறதா என்பதை ராணுவ ஆய்வாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்துள்ளது. அப்பாச்சிக்கு எதிரான தாக்குதல் குறித்து செய்தி சமச்சீரற்ற கடல்சார் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னர் ஆதிக்கம் செலுத்தியாக கருதப்பட்ட மிகவும் விலையுயர்ந்த பாரம்பரிய விமான தளங்களுக்கு அச்சுறுத்தல் விடுப்பதன் மூலம் குறைந்த விலை ஆளில்லா வான்வெளி அமைப்புகள் போர்க்கள பொருளாதாரத்தை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது. H-64 அப்பாச்சி அமெரிக்காவின் மிகவும் அதிக ஆயுதம் தாங்கிய சுழல் இறக்கை போர் தளங்களில் ஒன்றாக திகழ்கிறது. இது லாங்ஃபோ ரேடார் இலக்கு நிர்ணயம், ஹெல்ஃபயர் ஏவுகணை ஒருங்கிணைப்பு,
மேம்பட்ட அகச்சிவப்பு உணர்வுகள் மற்றும் வளைகுடா பாதுகாப்பு பணிகளுக்கு குறிப்பாக பொருத்தமான வான்வழி தடுப்பு திறன்களை ஒருங்கிணைத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. ஆக இது அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் ஒரு 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 தன்மான பிரச்சனையாகவும் அமெரிக்கா கருதுவதால் தொடர்ச்சியான தாக்குதல் ஒன்றை எதிர்பார்க்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா புதிய ஆக்கிரமிப்பு நடவடிக்கை தொடங்கி இருக்கிறது என்றே சொல்லப்படுகிறது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் கண்காணிப்பு ரேடார் தளங்களை இலக்காக கொண்டு அமெரிக்கா துல்லியமான தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. லாஸ்ட் நைட், ஓவர்நைட் என்றும் சொல்லலாம். ஓமான் கடல் பகுதியில் அமெரிக்க ராணுவத்தின் அப்பாச்சி ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்ததற்கு பதிலடியாக இந்த தற்காப்பு தாக்குதல்கள் முடிந்துவிட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் சென்ட்ரல் கமாண்ட் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இப்ப அடுத்த அடி தொடங்க நைட்டுக்கு பாருங்க. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளம் ஒன்றை தாக்கியதாக ஈரானிய புரட்சி காவல் படை தெரிவித்துள்ளது. மேலும் பிராந்தியத்தில் உள்ள வெளிநாட்டு படைகள் குறுக்கு தாக்குதல்களில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் உள்ளது என்றும் பாதுகாப்பாக இருக்க அந்தந்த பகுதியிலிருந்து வெளியேறுமாறும் ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைகள் மற்றும் அதன் நட்பு நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. உதாரணமாக பஹ்ரைனில் வான்வழி எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டுள்ளன. மேலும் குவைட் ராணுவம் வான்வழியில் சந்தேகத்திற்கு இலக்குகளை இடமறுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிப்ரவரி 26 முதல் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே மோதல் நிலவி வரும் இந்த நிலையில் இந்த அலர்ட் இன்று புதன்கிழமை காலை முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த பதற்றங்கள் காரணமாக உலகளாவிய கச்சா எண்ணெய் விலையில் அதிக இறக்கங்கள் காணப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்தாலும் களத்தில் மாற்றம் தணியவில்லை. ஈரானிய தரப்பு அமெரிக்க ஹெலிகாப்டரை வீழ்த்தியதாக அமெரிக்கா கருதுவதால் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. தற்போது இருதரப்பும் ஒருவரை ஒருவர் அச்சுறுத்தி வருவதால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் தொடர்ந்து மிகவும் உச்சத்தில் இருக்கின்றது. இந்த சூழலில் அடுத்து என்ன நடக்கலாம் என்ற ஒரு அச்சமும் எழுந்திருக்கின்றது. தூண்டப்படாத இந்த விரோத நடவடிக்கைகளுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை இன்று வெளியிட்ட ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு நிறுவனம் RIIB ஹெம்சீவில் உள்ள ஒரு இடமும் அமெரிக்க தாக்குதலுக்கு உள்ளான தளங்களில் ஒன்றாக சொல்லுகின்றது. ஆக மிகப்பெரிய தாக்குதலுக்கும் ஈரான் ரெடியாகின்றதுதான் சொல்லப்படுகின்றது. ஒளிபரப்பு நிறுவனத்தால் மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு தகவல் அறிந்த வட்டாரத்தின்படி ஹெஸ்மில் 6 வெடிப்பு சத்தங்கள் கேட்கப்பட்டன. அவை எதிரி எறிகணைகளால் ஏற்பட்டவை என்றும் அந்த வட்டாரம் கூறியிருக்கின்றது. அந்த எறிகணைகள் ஒரு போர் விமானத்திலிருந்து ஏகப்பட்டதாக தெரிகிறது என்றும் ஒளிபரப்பு தெரிவித்துள்ளது. ஆக மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு ஈரான் ரெடியாகின்றது என்றால் இன்றிரவு விடிந்தால் வியாழக்கிழமை மிக அதிகமான தாக்குதல் நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம் என்றும், இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் தான் ஈரானின் பதிலடி தாக்குதல் குறித்த சாத்தியக்கூறுகள் காரணமாக குவைத், பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார் ஆகிய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களில் மிக உயர்ந்த நிலை, அதாவது மிக ஹை அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இன்றைய புதன்கிழமை செய்திகள் தெரிவிக்கின்றது. அமெரிக்காவின் இந்த ஆக்கிரமிப்பு குறித்து ஈரானின் ராணுவ தலைமை இதுவரை எந்த கருத்தும் சொல்லவில்லை. வளைகுடா முற்றுமுழுதாக ஒரு ஃபுல் அலர்ட்டில் இருக்கின்றது என்றும் நாம் இந்த செய்தியை முடித்துக் கொண்டு இதன் பின்னாடி வருகின்ற செய்திகளையும் பார்ப்போம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.